தேவனுடைய கூடாரம். நம்ம சரீரம் தேவனுடைய கூடாரமாக இருக்கு. அதில் இருதயம் உண்டு, மனசு உண்டு. கர்த்தரை ஆராய்ச்சியாக இருக்கணும், அந்த தியானம் உள்ளதாக இருக்கணும். என் இருதயம் எப்பொழுதும் தியானிக்கிறது. வெள்ளியம் 8வது அதிகாரம் 5வது. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய இதயத்தில் இருக்கிறார் என்றால் இது மலையில் அவரோடு கூட இருந்திருப்பார். உன்னதத்தில் மலை என்றால் உன்னதம், உன்னதத்தில் அவரோடு கூட இருந்திருப்பார். அவராலும் அவரை ஆசிரிக்கிறார். என் இதயத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் எப்படி ஆசிரிக்கிறேன் சொன்னால் கர்த்தர் சமத்து உன்னதத்தில் நான் இருக்கிறேன். இந்த உன்னத அளவு பூராக நாம் இருக்கிறோம். இதை கர்த்தரை ஆசிரிக்கிறோம். விசுவாசிக்கிறோம். இந்த ஞானம் அறிவு எல்லாம் கர்த்தரை ஆசிரிக்கிறவர்களாக இருக்கிறது. அதுதான் ஆசிரிக்க கூடாரம். சரீரம் ஒரு கூடாரம். இந்த சரீரம் இது நம்முடைய சரீரம் தான் கிடைத்து வாங்கியிருக்காங்க. ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய எண்ணங்களையும் அவர் கிடைத்து வாங்கியிருக்கார். இது மீறி நம்ம வந்து அவர் தான் கிடைத்து ஓனர், அவர் சொந்தக்காரர், அவர் உரிமையாளர். அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. இவரிடம் மோசைக்கு என்ன ஆசைப்படுத்தி ஸ்தாபித்தார். தேவனுடைய வீடு எங்கும் உண்மை உள்ளது. அவர் கர்த்தரை ஆராய்க்கிறவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளது. அதான் கிறிஸ்டியன்ஸ் சொல்லிருக்காங்க. தேவனுடைய வீடு எங்கும் உண்மை உள்ளது. ஆனால் இது மலை காண்பிக்கப்பட்ட ஆசைப்படுவதை உண்டாக்குறவன் அது பிரவேசிக்க முடியல. ஏன்? வசனத்தை மீறிட்டான். நீ பேசு என்று சொன்ன இடத்தில் பேச அடிச்சு கையில் போன். அதனால நீ கண்ணால காண்பாய், ஆனால் நீ அதை பிரவேசிக்க மாட்டாய். அதை பிரவேசிக்கணும். மலையில் அங்கு உன்னதத்தில் அங்கு மலை என்ற உன்னதம், உன்னதத்தில் கத்திருக்கிறார். அந்த உன்னதமான ஜீவியம் நமக்கு இருக்கு. யாருக்கு? கர்த்தரை ஆராதனைக்கு எப்படிப்பட்ட ஜீவியம் இருக்கணும்? உன்னதமான ஜீவியம். இது கர்த்தர் எண்ணிக்கிறார். அதன் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி பிடிக்கும். இந்த மோசே உண்மையோட இருந்தால் இருந்தும் எங்க பிரவேசிக்க முடியல. ஆசைக்கூடாத நுழைய முடியும். ஆசைக்கூடாத கூட்டத்தில் மகிமையான இறங்கு ஆலை முழுவதும் வாசப்படியின் வரையில் மகிமையான ஆத்மாக்கள் எல்லாம் சுத்தமாக அவனுக்கு பிரவேசிக்க முடியல. அவன் தான் சாபித்தவன். நான் தான் இதை உண்டாக்குனேன். இன்னும் உரிமை கொண்டாட கர்த்தர் வேலைக்காரன் தேவடைய கடமை அனுப்பிச்சு உரிமை கொண்டு அவனும் பிரவேசிக்க முடியல. ஆனால் நாம் பிரவேசிக்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட உண்மையுள்ளதாக இருக்கிறோம். மோசே வசத்தை மீறிட்டான். பேசுகிற இடத்தில் நான் தேவனா என்று சொல்லி அழைச்சிட்டேன். அதனால் அவன் பிரவேசிக்க முடியல. எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோது ஜனம் ஒருபோது எதிர்த்து இல்லையா ஒருபோது விற்கப்பட்டிருக்கிறார். இந்த மோசையை கர்த்தர் அடக்கம் பண்ணார். யாரு? மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்ட வேளையில் யார் இல்லை.
இவர் அடக்கம் பண்ணார். அவன் இருக்க இடம் எங்கே அடக்கம் பண்ணாருன்னு யாருக்கும் தெரியும். இல்லைன்னு பேருக்கு தெரியும். பேதுண்ட ஆலயம் கட்டிட்டார். யோவான் வச்சிருக்க அடக்கம் பண்ண இடம் தெரியும். யோவான் ஆலயம் கட்டிட்டார். இதே போல யூதாசுக்கும் ஆலயத்தை கட்டிட்டார். எல்லாத்துக்கும் ஆலயத்தை கட்டுவாங்க. நாமே அந்த ஆலயமா இருக்கிறது தெரியும். நீங்கள் தேவனுடைய ஆலயமா அதுக்காக மோசையை கர்த்தரை அடக்கணும். யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் இந்த ஆலயம் என்ன ஆலயம்னு தெரியும். அந்த பேர் வச்சிருந்த இடம் ஆலயம் இல்லை. எது ஆலயமா இருக்கணும்? நம்முடைய இருதயமாகிய ஆலயம்தான் என் உள்ளத்தில் வசிக்கிறார், சுவாசம் அணிகிறார் என்பதற்கு நாம் சாட்சியம். அதான் ஆலயம். இங்கிருந்து ஆசை இவனுக்கு உள்ளத்தில் எல்லாம் பிரச்சனை உண்டாகும். அது பிரச்சனை வரும்போது வந்து 3வது அதிகாரம் 17வது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் உள்ளம் பரிசுத்தம். எங்கே போயிட்டு வரீங்க? அவன் எங்கே போயிட்டு திருவள்ளி எங்கே போயிட்டு இருக்கான். எந்த காலத்தில் பிடிச்சிருக்கான். சும்மா அதுக்கு ஒரு போயிட்டு உள்ள அவசியம் இல்லை. காரணம் அவனுக்கு சும்மா இது பெரிய சேர்ந்து ஜென்ம சொல்லும். ஆனால் நீங்கள் அந்த ஆலயம். இந்த ஆலயம் கையினால் ஸ்தாபிக்கிறது அல்ல. மோசே கம்ப கொண்டு இருக்கணும், மரத்தை கொண்டு இருக்கணும், சீத்தி மரம் கொண்டு இருக்கணும், அப்புறம் தேக்கு மரம்னு சொல்லியிருக்கீங்க. கேதுர் மரம், எவ்வளோ முடியுது கேதுர் மரம். நம்ம நாட்டு மொழியில் தேக்கு மரம். எதை போல் இருக்கணும்? தேக்க போல உறுதியாக இருக்கணும். ஆனால் கேதுர் மரத்துக்கு போல உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 24. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இவர் மேல் நாம் கட்டப்பட்டவர்கள். தேவன் நம்ம கட்டுகிறார். ஆவியானவர் நம்ம கட்டுகிறார். நம்ம கட்டுறது யாரு? ஆவியானவர் நம்ம கட்டுகிறார். இந்த ஆலயம் நம்ம இஷ்டப்படாது. பரிசுத்த ஆவியான பிரகாரம் நாம் கட்டப்படாது. மண்ணை பதில் போகலாம். மற்ற யாரும் போகலாம். ஆவியானவரால் இசைவாய் இணைக்க மனுஷனுடைய உபதேசத்தினால் அல்ல, மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல என்று போட்டிருக்கிறார். அவர் பெரிய ரவுடியார், ஒரு கொலை செய்வார். இவன் தேவனுடைய வீடுங்க உண்டு. நல்ல புதிய ஏற்பாடு ஆசாரித்துவம் செய்கிறவன் இவன். இன்னும் அவன் பேசுகிறான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 24. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நாம் கட்டப்பட்டு வந்தால் இசைவாய் கட்டப்படும். ஒரு இடத்திலும் இடவெளி இல்லாமல் ஓனலும் மாணவனும் இல்லாமல் இசைவாய் கட்டப்படும். அதான் மட்டகம் வச்சிருக்காங்க. எத்தனை கையில் இருந்திருக்கோம்? மட்டகம் தெரியுமா? 4 அடி நீளம் இருக்கும். இது அடிட்டு ஒரு அடி எங்கே நீர் வளைஞ்சிருந்தா ஒரு அடி கொடுக்கும். இதே போல் ஒரு வளைவில்லாமலும் பல பக்கமோ இட பக்கமோ விலகாமல் கற்று நேராக நாம் கட்டப்படும். கற்று மனசு நேராக. ஆனால் நம்முடைய மனசு பிரகாரம் நாம் கட்டப்படும். நம்ம மனசு பிரகாரம் போகக்கூடாது.
இந்த இதயத்தில் வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. எல்லா எண்ணங்களும் வரும் இங்க. இந்த எண்ணங்கள் வேறு எண்ணங்களால் தீட்டுப்படக்கூடாது. வேறு வித செய்களால் நம்முடைய இருதயம் தீட்டுப்படக்கூடாது. தீட்டுப்பட்டால் கர்த்தர் பிரசன்னம் இருக்காது. வேற ஆள் உள்ள வந்துட்டானால் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால் ஆனால் தெரியும். ஒன்று இந்த 6ஆம் அதிகாரம் 10. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்முடைய சரீரம் இது உங்களுடைய இல்லை. கர்த்தரை கிடைத்து வாங்கியிருக்கார். நம்ம சரீரத்தையும் கிடைத்து வாங்கியிருக்கார். இது நம்முடைய இல்லை. அதனால் இந்த சரீரத்தை எப்படி பேணணும்? பரிசுத்த ஆவியினால் அவர்தான் நம்மை கெட்டி கொண்டார். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அந்த ஆவியானவருடைய ஆலயம் ஆவியானவரால் நாம் கட்டப்படும். நம்முடைய கையினால் கைவேலை அல்ல. மோஸ்ட்லி பேசத்தான் சொன்னார், அடிக்க சொன்னார். கர்த்தரால் கட்டளையிடக்கூடாது யாரையும் நாம் செய்யக்கூடாது. ஒன்று சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. இது கீழ்ப்படியா நிறைய ஒன்று காண்பிக்கப்படும். உன்னதமான இடத்தில் கர்த்தரை காண்பிச்சார். அந்த அனுபவப்பிரகாரம் நம்ம மனசு விட்டு அந்த அப்பா ஆவியானவர் நம்ம இறைத்து ஆளுகை செய்திருந்தால் சரீரம் முழுவதும் பிரச்சனை. உள்ளங்கால் வரையில் பிரச்சனை. அந்த ஆளுகை சுவர் அது அங்கும் யோர்தானை கடக்கும் போது யோர்தான் நதி அந்த பெட்டியை சுமந்தூரில் ஆசாரிய கால்கள் பட்ட உடனே நதி கிண்டா. எவ்வளவு வேகமாக ஒரு வந்தாலும் சாத்தான் எவ்வளவு முன் வந்தாலும் உள்ளங்காலுக்கு வல்லம். நம்முடைய இதயத்தில் வாசமாக இருக்கிறார். இங்கே ஒரு கீழே வர இருந்தது. இதே போல் நம்முடைய இதயத்தில் வாசமாக இருந்தால் பாவக்கீழே வர. கர்த்தர் வாசமாக இருக்கிறார். நம்ம இது ஆட்டுக்கு கர்த்தர் குறைய இதயத்தில் இல்லை என்று நம்ம அனுபவத்திருக்கிறோம். நம்ம வரல போகிறோம். கரை ஏறலாம். கரை ஏறணும். விசுவாச ஜீவியம் கரை ஏறக்கூடிய அனுபவம் இருக்கு. வெள்ளத்தில் அடிச்சு போகக்கூடாது. உள்ள வரும். இந்த வெள்ளத்தில் தண்ணியோடு தண்ணியாக போகக்கூடாது. நல்ல மீனாக இருந்தால் தண்ணி எடுத்து. நீ கல்யாணம் முடிக்க வந்திருக்கியா? இயேசு கல்யாணம் விட்டு போனார். தாயோட போனார். பத்திரிகை கொடுத்திருந்த தாய்க்கு அங்கே போனார். ஏன் சாப்பிட்டாரா? அவனுக்கு தெரியல. தெரிஞ்சதும் வாங்கி சொல்லணும். வாயை அசைக்க முடியாது. அவன் சாப்பிடல. வேலை வந்தோடனே எல்லாரும் உட்கார உட்கார்ந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரா? அப்பத்தை விட்டான். சரியத்தை விட்டான். ஒரு துண்டு வாங்கி கொடுத்தான். கிரகத்தில் வாங்கி கொடுத்தார். நீங்க இது அப்ப இந்த கொடுக்குற வேலை இது என்னுடைய சரீரமாக இருக்கு. அவருடைய சரீரத்தில் எல்லாம் வளம் இருக்கு. ஒவ்வொரு துண்டிலும் வரலாம். இதே போல நம்முடைய வல்லமை நம்ம கால் வரக்கூடாது. கர்த்தரை ஆராய்ச்சிகளுக்கு வல்லமை உண்டு. மரக்கட்டையா இருக்கக்கூடாது. மரக்கட்டையா இருந்தா என்ன இருக்கும்? எங்க தொட்ட மரக்கட்டை தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒரு உணர்ச்சியும் இல்லை. ஒரு ஆவின் இழப்பு எதுவும் இல்லை.
தொடுதல் இல்லை. இதுதான் கான்செப்ட் 10 நிமிஷம் இல்லைன்னு போருமானால் அது அசைவில்லை. நாம் எதுவுமே கட்டப்பட்டு வருகிறோம். கர்த்தர் மாளிகை கட்டப்படுகிறோம். அஸ்திவாரம் யாரோட சொல்லுங்க? மூளைக்கல்லாகிய எதனால் அப்போஸ்தலருடைய அந்த வசனத்தை சொல்லி சொல்றேன். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆவியானவர் கட்டுகிறார். இது மூலம் அப்போஸ்தலர் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர் தான் அப்போஸ்தலர். மற்ற எல்லாம் பாட்டுன்னு வந்தோடனே அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்படாத ஒன்று பார்த்து கொடுத்தால் அவனுக்கு பெருமை இருக்கும். ஆனால் அப்படி அனுப்பப்பட்டவர்கள் இந்த உபதேசத்தால் கட்டப்படும். அவர் வாயின்ற வார்த்தைகள் கர்த்தர் அறிவிக்கும். அவர் உபதேசம் கட்டப்பட்டு அப்புறம் அப்படி நீங்க கட்டப்பட்டு வருமானால் இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக. மூளைக்கல்லுடைய நோக்கம் என்ன? மூளைக்கல்ல வைக்கணும்ல. வீடு கட்டும் போது மூளைக்கல்ல வைப்பாங்களா? ஒருத்தன கையில் என்ன இருக்கும்? வட்டக்கம்பு இருக்கும், வேற மூளை விட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கலையா? ஒருத்தன தெரியும், சம்பளம் வாங்கிட்டு போவார், அது தெரியும். நான் இவ்வளோ செலவாயிட்டு நம்ம இது தெரியாது. கர்த்தரால் அனுப்பப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் அங்கு இயேசு கிறிஸ்து. இவர் கையில் மூல விட்டு இருக்கு. பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக இணைக்க விட மூல விட்டு. நம்மையும் பரலோகத்தையும் ஒன்றாக இணைக்கிறது அங்கு மூல விட்டு. இந்த மூல விட்டதுனால இது நேரையாக்குறது. ரொம்ப ஞானம் வேணும், சிந்திக்கணும். சும்மா ஏனதோன்னு கேட்டோம்னா ஒன்றும் புரியாது. பத்தின கையில் என்ன உண்டு? மூளை விட்டோம், மட்டகாம்ப எல்லாம் நேரே போனோம். வலவு இடவு பக்கமும் நடக்கக்கூடாது. கர்த்தர் பார்க்க செம்மையாக நடக்கும். யார் இருக்கிறார்? மூளைக்கிறார். இவங்களை ஒன்னா இணைச்சு வந்தால்தான் இசைவாக இணைக்கப்படும். ஒரு இடத்திலும் இந்த கல் பொருந்தாமல் எல்லா இடமும் சாந்தப்பட்டு இருந்தால் ஒரு கல் மேல ஒரு கல் எடுக்க முடியாது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எப்படி பலப்படணும்? தேவனுடைய வல்லமையா. நம்முடைய பலத்தினால் கட்டப்பட்ட ஆலயம். நம்முடைய வீடாகிய சரீரம், நம்முடைய ஆத்மா கர்த்தரோடு இசையப்படும். அவருடைய மனசோடு நம்ம இசைஞ்சப்பட்டால்தான் கர்த்தர் இருக்கிற வாசம். தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் நாம் எப்படி கட்டப்படணும்? செவ்வாய் கட்டப்பட்டால்தான் வல்லம் உண்டாகும். தேவனுடைய ஆலயமா நாம் கட்டுவதால் நமக்கு ஒரு வல்லம் வேணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமா யார் கட்டுறோம் அவனுக்கு ஒரு வல்லம் உண்டாகும். அதான் நீங்க பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் பரிசுத்தாவி பெற்றால் நமக்கு ஒரு வல்லமை உண்டா இல்லையா? என்ன வல்லமா? வல்லம் வல்லம் இசைவா இணைக்கப்படும்.
வேறு இடத்துக்கு போய் சாட போனால் கர்த்தர் நிலத்தில் நம்மளோடு இருக்கார். கர்த்தர் பிரசர் நம்மோடு இருக்கார். நீ வயசுல மீறுகிறாய் என்று நல்லா தெரியும். அதான் தனிமையான ஆவியானவர் நம்ம இதயத்தை ஒத்து வரணும். அவருடைய இதயத்துக்கு ஏற்றப்படாத நம்ம ஜீவி யாரும் இதயத்துக்கு ஏற்றப்படாத ஆவியானவருடைய அபிப்பிராய பிரகாரம் நாம் இசைந்திருந்தால் கர்த்தர் பிரசன்னம் ஆசிரியர் கட்டளை சுமந்து வருகிற ஆசானுடைய கால்கள் வசன பிரகாரம் நாம் ஜீவிக்கிற கால்களுக்கு வல்லமை உண்டு. எதுக்கு வல்லமை? கர்த்தர் ஆவியான பிரகாரம் அதை சுமக்கிறது. வசத பிரகாரம் கை கொள்ளும். வசத்தை கை கொள்ளலைனால் ஒரு உணர்ச்சி இருக்காது. தப்புன்னு தெரியாது, ரைட்டுன்னு தெரியாது. வல்லத்துக்கு சம்பந்தம் இதுக்கு ஒரு வல்லமை இருக்காது. அப்ப நம்மோடு கர்த்தர் வல்லமை தெரிய வேண்டுமானால் உணர்ச்சி. நீங்களே இந்த ஆலயம் இது ஆவினால் கட்டப்பட்டு வருவது. ஆவின் ஏற்படுகிறது. ஒன்று 9 பன்னிடம். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. உற்சாகமா முழு மனதோடு செய்யும். நீ செய்யலாம், அறவர மனசோடு செய்யறோம். மனசு எசைந்து வரலாம். அந்த ஆவியானவர் அந்த கல்யாணத்தை காயத்தெல்லாம் சாப்பிட வேண்டும். அதை ரசித்து சாப்பிடமானால் அதனோடு ஐக்கியப்பட்டு இருந்தமானால் ஆவியானவர் நம்ம மேலே இறங்குவாரா? உங்களுக்கு தனி டிசைன் வாங்க செய்யமா இருக்க மாட்டான். ஆளு ஆவியான விலகிடுவார். ஆவியானுடைய மீறுவதற்கு முன்னிட்டு மீறிட்டானால் மீறுதான். சரீரம் முழு கர்த்தரோடு ஐக்கியப்படாது. இவன் ஆலயமா கட்டப்பட்டு வரலாம். கர்த்தர் ஆலயத்திலிருந்து விலகிட்டான். கர்த்தர் கட்டளைக்கு கேட்படாது. அதெல்லாம் பிரவேசிக்க முடியல. மோசையே பிரவேசிக்க முடியலன்னா வீடு இங்கே உண்மைதான். ஆனால் கட்டளை மீறினது. இன்னைக்கு பர்வத்தாளுக்கு இடம் இல்லை. ஆசைக்கூடாது உண்டாக்க வந்தான். ஆனால் அதில் பிரவேசிக்க முடியும். மோசே இன்னைக்கு காண முடியும். இவனுடைய அடக்கத்தை அவரே செய்வார். கர்த்தர் பார்த்த போகிற காரியங்களை அவரே பார்த்தார். மோசையை இரட்டைப்படும் வேளையில் விசுவாசித்தார். கர்த்தர் இந்த சரீரத்தை வேற யாரும் புகட்டார். கர்த்தரால் மீட்கப்பட்ட சரீரம், ஆவியால் கட்டப்பட்ட சரீரம் யார் புகட்டார்? இவ்விளையிட்டார், விளைவிட்டார். இவன் அடக்கம் கர்த்தர் வெட்கப்படுத்துகிறார். அடக்கம் பண்ணிட்டார். ஆனால் ஒரு கர்த்தர் நீ அந்த காண மாட்டார். நீ அதை பிரவேசிக்க மாட்டார். இதில் விசுவாசத்தில் ஜீவியம் முடிவுறது தெரியும். நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? அவரோடு கட்டப்பட்டு வந்தோமா? ஒன் வீக் டாபிக், ஒரே வழிபாடு, ஒரே சுற்று, 2 போக முடியாது. அதான் உண்மை. கலாச்சார 2ஆம் அதிகாரம் 7. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் பவுலை பலப்படுத்தினார். ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டவனா பவுல். இவன் அப்போஸ்தலர் காலத்தில் இருந்தான். இயேசு பைபிளுக்கு சொல்லிக் கொடுக்கிற வேளையில், இயேசு அப்போஸ்தலர் இருக்கிற வேளையில் இவர் வரலாம்.
இவர் ரவுடியர். இயேசு இடத்தை எப்போ வந்தாரு? அப்போஸ்தலர்கள் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்களோ என்று சொன்னார். எல்லாம் பைபிள் காலத்தில் முடிஞ்ச பிறகு ஆவியானவர் இவர் மேல் இறங்கினார். ஆவியானவர் இவர் மேல் இறங்கின உடனே கண்டுபிடிச்சார் இயேசு அதான் போட்டு. அப்போது நாம் மனுஷனுடைய போதித்தான் அல்ல, நம்மளுடைய மூளை அறிவினால் அல்ல, ஆவியானவர் அவரை பயன்படுத்தி தேவன் ரவுடியாக இருந்தவன், கொலைக்கு காலத்துக்கு பங்காளியாக இருந்தவன் நம்மையும் பங்காளியாக இருக்கிறார். குறை பாதங்களால் நிறுவனர் மனச்சாட்சி விரோதமான நம்மையும் கர்த்தர் ஆசிரியர்களாக கிட்ட நமக்குள் கர்த்தரை ஆசிரியர்களாக கர்த்தரை அனுபவம் உள்ளவராக நம்மை மாற்றினார். பவுலை கர்த்தர் அப்போஸ்தலன் மாற்றினார். பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட எதுக்காக? அவருடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள் இசைவாய் கட்டப்படுவதாக ஆவில் ஏறுதலினால் போனார். இயேசு பரலத்துக்கு ஒப்பு எப்படி போனார்? ஆவில் ஏறினால் போனார். ஒவ்வொரு வேளையில் கொஞ்ச தூரம் போனார். அப்புறம் கண்களுக்கு மறைஞ்சு போனாரா? இதே போல நாம் கர்த்தரோடு மறந்த போதுக்கு ரெண்டு செயலும் ரெண்டு சிறப்பு இப்போ உழைக்கிறது. அவர் வருகும்போது தெரிஞ்சினால் இந்த சிறப்பு கொலோசியர் 1:6 ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு விசைவாய் இணைக்கப்பட்ட காரணம், கத்திரிகையில் மூளை விட்டு இருக்க காரணம் விசைவாய் இணைக்கப்பட. எப்படி இணைக்கப்படணும்? ஆவியானவருக்கு மனசுக்குள்ளார இணைக்கப்படும். இந்த தேவ வசனம் எல்லாம் ரகசியம். வசனம் எல்லாம் எப்படி உள்ளது? ரகசியம். எல்லாத்தையும் விளங்காது. ஆதி காலம் முதல் இதுவரை வரைக்கும் அதாங்க ஆவியான் நம்ம கொடுக்கப்பட்ட காலம். நம்ம ஊதி பரிசுத்த பெற்றுக்கொள்ளணும்னு சொல்ல காரணம் அந்த ஆவியான ஏதோ வேணும். ஆவியான நம்மளோட இருக்கிறார் சொன்னாதான் வசனம் விளங்கும். ஆவியான் நம்மளோட இசைவாக இசைக்கு இருக்கிறனா ஆவியான நம்ம ஒத்து போகிறனால் வசனம் விளங்காது. ஏன்? அவரோட ஆவிக்கு நம்ம ஆவிக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ கல்யாணத்துக்கு ஏது போகிறோம் அங்கே போயிட்டு பச்சை தண்ணியை ராட்சசமாக மாற்றுறதுக்காக போகணும். இதுக்காக போனால் கல்யாணம் பாயத்துக்காக அவர் சாப்பிடல. பச்சை தண்ணியை ராட்சசமாக மாற்று. அவர் கடலைக்காரம் போனால் இது மதுரமாக இந்த பச்சை தண்ணி டேஸ்ட் பண்ணால் இனிப்பாக இருக்கா? இப்போ பச்சை தண்ணிக்கு உயிர் கொடுத்த ஆள் யாரு? ஆவியானவர். இதே பிரகாரம் ஆவியானவரால் நாம் கட்டப்படுறோம். 1 தெசலோனிக்கர் 2:4 சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். நாம் தொழுகிறோம். நாம் பேச்சு எல்லாம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் ஆராய்ச்சியுடைய இவர்கள் கட்டப்படால் கட்டப்பட்டு வருகிறவர்கள் ஆவியான மனம் கட்டப்பட்டு வருகிறால் அவன் பேச்சு எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். சாப்பிடக்கூடாது எடுத்து சாப்பிட்டோமானால் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? யாருக்கு பிரியமா இருக்கும்? சாத்தானுக்கு பிரியமா இருக்கும். ஓ இவனு நம்ம பக்கம் கொண்டு வந்தாச்சு,
அவன் ஜெயிச்சான். நம்ம கை தட்ட முடியாது. யாரை கை தட்டுவா? சாத்தான கை. இப்போ யார் யார் சாத்தானுங்கன்னு அவன் சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். அவரோட மனசை சேர்க்கணும். 1 அதிகாரம் 1 தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. எதிரடையா இல்லை, வசனப்பிராணம் கட்ட வச்சு வருகிறேன். எது பிரகாரம்? ஆவியாளர் கேட்ட பிரகாரம் நம்ம ஆவியாளர் கட்டப்பட்டு இருந்தா கட்டி சுமக்கிற ஆசாருடைய கால்கள் யோதான் தண்ணீர் மேல் கால் பட்ட உடனே தண்ணீர் பின்னிட்டு எல்லாரும் கரையேற்றாங்க. நம்ம அது வரை சுமந்து நிற்கணும். எல்லாரும் கரையேறணும். விசுவாச ஜீவியம் எல்லாரும் கரையேறணும். அதுக்காக வசனப்புறம் கை கொள்ளணும். வசனப்புறம் கை கொள்ளவனுக்கு ஒரு வல்லமை உண்டு. என்ன வல்லமா? தேவனுடைய வல்லமை. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரே போகலாம், விரோதமா போகலாம். அவன் நம்ம கர்த்தருடைய சட்டத்துக்கு விரோதமாக ஜீவிக்க கூடாது. ஜீவித்து மன ஆவியா நம்மோடு இருக்காது. ஒரு விலகில சொல்லிட்டு விலக முடியாது. ஆவியான விலகி தீர்த்து புஸ்தகம் 1 அதிகாரம் 3. பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்தி ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன உண்டாகணும்? சத்தியத்தை அறிகிற அறிவு. என்ன அறிவு வேணும்? அப்ப இது வசனம் வார்த்தை நமக்கு தெரியணுமே, தெரியாதா? தெரியணும். அதான் ஆவியான நம்மோட இருக்க. ஆவியானவரால் நாம் ஏவப்பட்டு நடந்தார். காரணம், யோவானுடைய அப்பா வேறு சக்கரையா. யோவானுடைய கர்த்தருடைய வார்த்தை யோவானுடைய அப்பா விசுவாசி நம்ப. நீ உண்மையா இருப்பா. இந்த மகன் பிறக்க வரையிலும், நான் சொன்ன வார்த்தை நிறைவேற வரையிலும் நீ உண்மையா இருப்பா என்று சொன்ன. யோவான் பிறந்தான். இவனுக்கு என்ன பெயர் என்று இன்று எழுதி கொண்டாங்க. காரணம் உண்மை இல்லை. இதை எடுத்து பார்த்தோம். யோவான் இந்த வாய்ப்பு வந்துட்டான். அவன் கத்த வார்த்தை நிறைவேற்றான். அவன் கத்த வார்த்தை நிறைவேறு மற்ற அதுவரையில் என் வாய் கட்டு அமுக்கப்பட்ட. இதே போல கத்த வார்த்தை ஆவியான நம்மோடு இருந்தால் இந்த ஆவியான நம்மை நடத்துவதாக. இவரே 9 அதிகாரம் 23. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகள் எவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பரலோகத்தில் உள்ளவைகள் வேற, பரலோகத்தில் உள்ள சாயல் வேற. அதாகும் பௌர்த்துள்ளார். காளை வெள்ளாட்டுக்கடா இவ்வளவு ரத்தத்தினால் அல்ல. ஆசிரியர் குளத்தில் அது சாயலான பலி இருக்கிற ரத்தம். நாட்டுடைய ரத்தம் அல்ல, தாயுடைய ரத்தம் அல்ல, சேவனுடைய ரத்தம் அல்ல. எந்த ரத்தத்தினால்? விசேஷத்தை இயேசுடைய ரத்தத்தினால். ஹல்லேலூயா.
இயேசு எனக்கா ரத்தம் சிந்தினார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த ரத்தமாக நான் ஒரு அவருக்கு எனக்கு அந்த வைராக்கியம் இருக்குமா வேற யாரோட எந்த வார்த்தையில் இருந்தாலும் எவ்வளவு வருமானம் தான் பேசும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்த ஆவியெல்லாம் நடத்தப்பட்டால் யார் பேச்சு கேட்கணும். மனுஷன் பேச்செல்லாம் வேற யார் வந்தாலும் கேட்க வேண்டாம். என்ன அனுபவம் அப்படி இன்னைக்கு பென்ஷன் 1000 ரூபாய் 10,000 ரூபா வாங்குறேன். நான் 5000 ரூபா வாங்குறேன். காரணம் வார்த்தைப்படாதுமா அவரு இஷ்டப்படாது போகும். கற்ற ஆதரவு கற்றனை பயன்படுத்துவார். தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் மோசே பிரவேசிக்கிறார். அப்ப நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? இவரை 9:23 விசேஷித்த பலி இயேசு ரத்தம் மேல விசுவாசம் வேண்டும். எந்த ரத்தத்தினால் உள்ள போக முடியும்? இயேசு எனக்கா ரத்தத்தை சிந்தினார், எனக்கா மரித்தார், எனக்கா ரத்தத்தை சிந்திக்கிறார். அந்த விசுவாசத்தினால் உள்ள போகணும். அந்த ரத்தத்தினால் கர்த்தரோடு சேரணும். அந்த விசுவாசம் நம்ம இறைத்தில் இருந்தால் கர்த்தர் நம்மை காமிச்சு தருவார். ஆவியா நம்மை நடத்துவார். நம்முடைய காலுக்கு ஒரு வரம் உண்டாம். ஆசைக்கூடாத கட்டளை சுமக்கிறவர்கள் காலுக்கு வல்லமை உண்டான போல நம்ம சரீரத்துக்கு ஒரு வல்லம் உண்டாம், ஒரு உணர்ச்சி உண்டாம். நம்ம இறைத்து உணர்ச்சி வேணும். அப்ப நமக்கு இறைத்து உணர்ச்சி வேண்டும் கூட உள்ளுக்கு தெரியும். யாரோட இசையப்படணும்? தேவனோடு இசைப்பட வேண்டும். ஆவியாருக்கு அச்சாரமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட காரணம் என்ன? அட்வான்ஸ் வாங்கிட்டோம், அதான் அச்சாரம். இந்த ஆவியார் ஒரு பிராமன் மொழிபெற்ற ஆளு ஒரு பிராமன். அவன் அந்த பாசத்தில் நினைச்சான் அச்சாரம். உடையப்பட்ட காலத்தில் ஆசிரியத்தால் நிறுத்தின வேளையில் மலையில் இறங்கினாலும் இயேசு கர்த்தர் இறங்கினாலும் கர்த்தர் ஆவி ஆலயம் முழுவதும் நிரப்பிட்டார். இதே பிராரம் பலத்தம் பிரவேசிக்கிற வேளையில் கர்த்தர் ஆவியார் நம்ம மேலே இருக்கு. அப்போ உள்ள போகும்போது எல்லாரும் வாங்கன்னு எதிர்பார்த்து பார்ப்பாங்களா? அந்த அனுபவம் வேணும். ஒரு ஊழியக்காரர் ஜீவன் வரும்போது கர்த்தர் சத்தம் நேராச்சு. எல்லாரும் நம்மளை கூப்பிட்டு வரும்போது இவர் கூப்பிட்டாரா? சரி, என்ன தெரியல, நம்ம போவோம் தூங்காம அங்கே போயிருக்காங்க. அப்பமா சொல்றாரு, இப்போ வந்துடும், ஒரு ஆள் தான் வந்து இந்த ஒரு ஆள் ஜெபம் வந்துடும், சீக்கிரம் வா. இயேசுவே இவர் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அப்போ இவர் மரத்துக்கு யார் காத்திருக்கா? பலத்துல இயேசுக்காக வெயிட் பண்ணி காத்திருக்காங்க. ஓடிக்கார் இவர் ஜெபம் பண்ணி ஆமேன் என்று கைது. இவரை ஒன்றும் செய்யல. அப்போ எல்லாரும் வந்த ஆட்கள் கண்டிட்டாங்களா? கை கீழே போட்டு உயிர் போயிட்டு. அப்போ மறிக்கிறது என்ன ஆச்சு? ஒரு ஊழியக்காரன் 4வது நிலத்திலிருந்து உயிர் போயிட்டு ஜீவன் போயிட்டு மறிச்சார். சீக்கிரமா ஒரு ஆளுக்கு ஜெவன், இன்னும் ஒரு ஆளுக்கு ஜெவன், இன்னும் ஆசீர்வாதம். அதான் டீன் மூடியின் கடைசி அப்போஸ்தலன் யார்? ஊழியக்காரன் தெரியுமா? பண்டிகை இவருக்கு காணல. அவராக கடைசி மூடியின் கடைசி ஊழியக்காரன். அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். வெளியே வல்லமை
இதே பிரகாரம் நம்ம வல்லமையுள்ளதாக இருக்கணும். இந்த வல்லமை இறங்குற வேளையில் நமக்கு ஒரு நிச்சயம் தெரியுமா? பலன் வருமா? வருஷத்துக்கு நிச்சயம் வரும். எபேசியர் 2 அதிகாரம் 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகம் போற வேளை நமக்கு கிருபை கொடுத்து வச்சிருக்கிறோம். என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். கர்த்தருடைய சமாதானம் நம்ம உள்ளத்தில் இருக்குமானால் நமக்கு கிருபை இருக்கும். நாம் ஜெபம் பண்ற வேளை கிருபை தெரியும். ஒரு பிரசன்னம் இருங்க. ஒரு இடத்துக்கு போன உடனே பிரசன்னம். அவரை சுமக்கிற கேர்மீன்கள் வாசல் படிப்பு நின்ற உடனே ஆலை முழுவதும் மகிமை நிரம்ப அந்த கிருபை நம்ம கொடுக்கும். ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த இடத்துல லைட் அடிக்கும். அந்த இடம் இருட்டாகும். ஒரு இடத்துக்கு பேச போறேன், இருக்கேன், ஒரு ஆள் பேசுறார், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அவர் பேச பேச மூத்துல இருளா முகம் சுருங்கி. அப்ப நான் சரி இவங்க கத்தல் இல்லை, இவரு கத்தல் வந்து கத்தல் நான் போயிட்டீங்க. இப்போ கத்தல் ஆவியானவா அவன் பேச போயிடலாம். எல்லாரும் அதே ஏன் இப்போ உறங்க போகிற ஆட்கள் உறக்க வந்த ஆளுங்க ஏன் போய் போவாங்க? அப்புறம் காணல ஆவியானவருடைய ஆவியான நம்ம யோசிக்கலாம். இவை எபிரேயர் 9 அதிகாரம் 23 ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பரலோகத்தில் உள்ளவைகளுக்குள்ள பலி வேற. பரலோகத்தில் சாயலா சக்தியோடு வெளியே இருக்கிற பலி வேற. அவருக்கு ரத்தம் சிந்தரா யாருக்காக? யாருக்கா மௌனமா இருக்குதுக்கா? யாருக்கா ரத்தம் சிந்தினார்? பரலோகத்தில் உள்ளவைகள் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். அவர் அவளுக்காக பல ரத்தம் சிந்தப்படும். இவளுக்காக இயேசு வருகிற வேளையில் நமக்கு அவருக்குள் இருக்கிறதால் ஆமீன் இயேசுவே வாரம் என்று சொல்லக்கூடிய தைரியம் உண்டாகும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இது வருமா? வராது. ஏன்? இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இல்லை. ஆவியானருக்கு இதுக்கு மனசு ஒத்து வரணும். அவரால் கட்டப்பட்டார். கர்த்தருக்குள் இல்லை. அதான் கர்த்தருக்குள் இருக்கிறவரை கர்த்தரோடு இருப்போம். அவரோட மனசு என் சேவை இணைக்கப்படும்.